Jesus, hallelujah, hallelujah. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளி வாசம் செய்கிறவர். எங்கள் மத்தியிலே எங்களோடு இந்த ஆராதனை வேலையில் இடைப்படுகிறதுக்காக நன்றி அப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. வாழ்வே நீங்க தான்ப்பா, எங்க நம்பிக்கை நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான். வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. என்னோடு கூட சேர்ந்து அப்படியே தேவனை ஆராதிக்கலாமா? நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. Jesus, நீங்க தான்ப்பா எல்லாம். உங்களை தவிர வேற யாரும் இல்லை ஆண்டவரே. என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ, உம்மை வணங்குகிறோ. வாழ்வே வழியே
உம்மை வணங்குகிறோம்னு சொல்லி வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பி உள்ளே. உம்மைத்தானே நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, சேர்ந்து எல்லாரும் உம்மைத்தான் நம்பி உள்ளே. நம்பத்தக்க தகப்பனே. வேதம் ரொம்ப அழகா இப்படி சொல்கிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். வேதத்தை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த ஆராதனை வேளையில ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு நேரம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய காரியங்களை விரும்புவோம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கும். ஏன் நடக்கலன்னு கேள்வி இருக்கும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புகிற உங்க வாழ்க்கையில, அவர் விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாபெரும் அற்புதங்களை உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படுமா? பாஸ்டர், நான் எவ்வளோ காரியங்களை விரும்பி இருக்கிறேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எதுவும் நடக்கலன்னு சொல்றீங்களா? நான் ஒரு வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். வேதாகமத்தில் ஆபிரகாம் என்று சொல்லிக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாக எண்ணார்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு சொல்றேன், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க விரும்புறதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் இதில் பாடும் பொழுது பாடணும், என் இதய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். இன்னைக்கு சொல்றேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. இன்னைக்கு சொல்றேன், ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களே ஆனால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க விருப்பத்தை, உங்க இதயத்தின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வார்த்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். புதிய ஏற்பாட்டில் இப்படி வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற உங்களை ஆமென் ஆண்டவர் நீதிமான்களாக்கி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க விரும்புறத கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயத்தின் ஏக்கங்களை, விருப்பங்களை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக. ஆசீர்வதிங்க அப்பா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். யாரெல்லாம் என்ன விருப்பத்தோடு இருக்கிறார்களோ, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த எதிர்பார்ப்புகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஆமென். கடைசியா ஒரு வாட்டி சேர்ந்து சொல்லுவீங்களா? வாழ்வே